திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தர்காவில் தந்தூரி வழிபாடு செய்ய உள்ளதால் இஸ்லாமியர்கள் ஆடுகளுடன் வந்துள்ளனர். ஆனால் கோழி ஆடுகளை பலியிடக்கூடாது என்று காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவுக்கு செல்லும் பாதையில் காவல்துறையினர் தற்போது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆட்டுக்கிடாயுடன் சென்ற இஸ்லாமியர்கள் தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். ஆடு கோழிகளை பலியிடக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியதால் இஸ்லாமியர்கள் காவல்துறையினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுபாஷ், என்ன நடந்தது? வேதவள்ளி, திருப்பரங்குன்றம் மலை மீது சிக்கந்தர் பாஷா தர்கா செயல்பட்டு வருது. இந்த சிக்கந்தர் தர்காவில் இஸ்லாமியர்கள் தினத்தன்று அங்கு மேலே சென்று வழிபாடு செய்து வருவது வழக்கமாக ஒன்றாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் ஒருவர் மேலே ஆடுடன் சென்று தந்தூரி வழிபாடு செய்வதற்காக சென்றுள்ளார். அப்போது அங்கு உள்ள பாதுகாப்பில் உள்ள காவல்துறையினர் இங்கே மேலே சென்று வழிபாடுகளுக்கு மட்டும்தான் அனுமதி, இந்த ஆடுகளை உள்ளிட்டவைகளை பலியிடுவதற்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது, ஆடுகளுடன் மேலே செல்லக்கூடாது எனவும் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதற்கு திருப்பரங்குன்றம் இஸ்லாமியர்கள் மசூதி சங்கத்தை சார்ந்து அன்று எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் செய்தனர். அதுக்கு பின்பு கடையில் சென்று இன்று திருப்பரங்குன்றம் மசூதி சார்பாக ஆட்டுக்கிடாய்களுடன் மேலே தந்தூரி வழிபாடு செய்வதற்காக சென்றபோது காவல்துறையினர் இங்கு செல்லக்கூடாது எனவும் வழிபாடுக்கு மட்டுமே அனுமதி எனவும் காலையிலிருந்து ஒரு 100க்கும் மேற்பட்டோர் இஸ்லாமியர்கள் மேலே சென்று வழிபாடுகள் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் உணவுகள் எவ்வாறு மேலே கொண்டு கொள்வது என காவல்துறையினருக்கும் இஸ்லாமியர்களுக்கே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் மலையிலிருந்து வழிபாடுகளை முடித்துவிட்டு கீழே உள்ள மசூதியில் வைத்து உணவுகள் அருந்து கொள்ளுங்கள் எனவும் காவல்துறையினர் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தனர். ஆனாலும் இஸ்லாமியர்கள் மேலே சென்று தந்தூரி வழிபாடுகளை செய்வோம் எனவும் அறிவுறுத்தினர். அதுக்கு காவல்துறையினர் இதுக்கு முன்பு தந்தூரி வழிபாடுகள் செய்திருப்பதற்கான சான்றிதழ் ஏதாவது இருந்தால், ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் அதுக்கான பேச்சுவார்த்தை செய்யலாம். அதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாத பட்சத்தில் மேலே போய் அந்த ஆடுகிடாய்களை வெட்டுவதற்கு எந்த ஒரு வழிபாடு செய்வதற்கும் அனுமதி கிடையாது என காவல்துறையினர் திட்டவட்டமாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். அந்த இஸ்லாமியர்களும் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கலந்து சென்றுள்ளனர். வேதவள்ளி, கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் சுபாஷ். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.